வரும்போதே நல்லா இந்த பாத்திரத்தெல்லாம் காய வச்சு எடுத்துக்கிடணும். இல்லைன்னா தண்ணியோட வச்சோம்னா அங்கங்கே துரும்பு ஏறி வீணாக போயிடும் பாத்திரம்லாம். ராணி ஏட்டி என்ன செய்த? லட்சுமி அக்கா வாங்கக்கா, வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களா? வெயிலோட இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வெயிலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டோம்னா துரு பிடிக்காமல் இருக்கும்லக்கா பத்திரமா. அடுத்த வேலை வார வரைக்கும் இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கட்டி ஓரமாக போடலாம். இதுக்குன்னு ஒரு முருகமாக ஒதுக்கி போட்டேங்க்கா. அதான் எல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு உள்ளே ஏற்றலாமேன்னு வெயிலில் போட்டுட்ருக்கேன். சரி சேட்டி, அதான் நல்லது. வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி பசுப்பு இல்லாமல் இருக்கும் பத்தியா? ஆமாக்கா. சாப்பாடு என்ன பத்தியா? சோறு எதுவும் செஞ்சிலாக்கா? காலையில் கொஞ்சமாக புளிக்கரை வச்சு சோறு தம்பி வச்சேன். நேற்று நீ தந்த பிரியாணி மதியத்துக்கும் சாயங்காலத்துக்கும் இருந்துச்சு. பூமாரிக்கு நல்லா பிடிச்சிட்டு வச்சுக்க. ராணியத்தை சூப்பராக வச்சிருக்கான்னு சொல்லிட்டே சாப்பிட்டா. எனக்கு இந்த பிரியாணிலாம் அவ்வளோவா கிண்ட வராது ராணி. ஒரு நாள் நான் செஞ்சுவிட்டு நல்லாவே இல்லை, திட்டுட்டே கிடந்தேன்னு ஏசிட்டே கிடந்தான். என்னம்மா இது பிரியாணி செஞ்சு தரேன்னு இப்படி ஒரு சாப்பாடு செஞ்சிருக்கு, நல்லாவே இல்லை, வாய்க்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கிடந்தா. நேற்று நீ செஞ்சதை சாப்பிட்டுட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னா தெரியுமா? ராணியத்தை சூப்பராக செஞ்சிருக்காவான்ட்டு கிடந்தா. அப்படியாக்கா? நல்லா இருக்குனாலும் ஆமாட்டி. சரி, இன்னும் கொஞ்சம் மூலம் கூட கொடுத்து விட்ருக்கலாங்க்கா. நீங்கள் தான் போதும் நீ போதும்ட்டு நீ கொடுத்தவே நேற்று மதியானம் சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட்ருக்கு. போது நீ எல்லாரும் கொடுத்துரும்ல. வசந்தி கொடுத்த, உமா வீட்டுக்கும் கொடுத்து விட்ட, சின்ன பொண்ணு வீட்டுக்கு, ருக்கம்மா வீட்டுக்கு, இவ்வளோ பேருக்கும் கொடுக்கணும்லாட்டி நீங்களும் சாப்பிடணும். எனக்கு எதுக்கு அம்பிட்டு எங்கள் 3 பேருக்கு எதுக்கு அவ்வளோ வீண் பண்ணக்கூடாது பற்றியா சாப்பாடை? நம்ம அடுத்த நாள் காலையில் வச்சு கேடாயிரும். என்னத்துக்குமா அவ்வளோ சாப்பாடு? போது நாங்கள் நேற்று மதியானம் சாயங்காலம் சாப்பிட்றா நீ. சரிக்கா. ஏட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்து அதே மறந்துட்டு பாரு. நம்ம மல்லியக்கா பிள்ளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாவட்டி, பிள்ளையும் பேரனையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாவ. வா நம்ம பார்க்க போக வேண்டாமா? அப்படியே லட்சுமிக்கா எப்போ வந்தாவ? எனக்கு தெரியவே இல்லையே. இந்த ருக்கம்மன்னாலும் சொல்லுவாவ, இன்னைக்கு இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருக்காவ. எனக்கு யாருமே சொல்லலை ராணியக்கா, லட்சுமி அக்கா. இல்லை நான் காலையில் போயிருப்போம்ல. இப்போ 8 மணி போல தான் வந்திருப்பா போல. நானே எங்கே ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு, அதான் வந்துட்டாவளோன்னு ஒரு சந்தேகத்தில் போய் பார்த்தே வந்திருக்காவ. இப்போ நான் சரி எல்லாத்தையும் சொல்லி உங்களையும் கூட்டிகிட்டு போவோமேனு வந்தேன். சின்ன பொண்ணையும் கூப்பிட்டுட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். சரிக்கா போவேன்னு வீட்டை போட்டு நான் கூட்டிகிட்டு வரேங்க்கா. நீங்கள் சின்ன பொண்ணை போய் கூப்பிட்டுட்டு இல்லைங்க, அங்கே வரேன். சரி ராணி. பாத்திரத்தெல்லாம் கவுத்து போட்டு வாட்டி, இந்த காக்கா ஆகாமல் ஆக்கிரும். மேலே ஏதாவது லேசான துணி இருந்தால் வச்சு மூடி விட்டு வரேங்க்கா. சரிட்டி. ஆமாம், அவையே சொன்ன மாதிரி துணி போடாமல் இப்படி விட்டுட்டு போனோம்னா இந்த காக்கா அங்கிட்டுங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இப்படி ஏதாவது பண்ணி போட்டு போயிடும். துணி ஏதாவது லேசான சேலை இருந்தால் எதுவும் எடுத்து மூடி போட்டு போவோம். அந்த ஆள் அது பாட்டி கிடக்கும். மறுபடியெல்லாம் கிடந்து கழிட்டு கிடக்க முடியாமல் சரியாக இருக்குது. ஒரு வாட்டி கழுவுனாக்கே இடுப்பெல்லாம் வலிக்கி. மக்களே, அவன் தூங்குறதோட எதுவும் சாப்பாடு சாப்பிட்றான்னு சாப்பிடு மக்களே. எந்திரிச்சானா வீரும்பா. உன்னை பால் குடிச்சிட்டு எந்திரிக்க விட மாட்டான். சாப்பிடு மக்களே, கொஞ்சம் முள்ள சாப்பாடு எடுத்து தாரேன். ஏமா சாப்பிட்டவா? இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே சாப்பாடு தந்தேன். எத்தனை வாட்டி தான் சாப்பிடுறது? போதுமா, வயிறு வலிக்க மாதிரி இருக்கு மக்களே. எப்போ சாப்பிட்ட? 2 மணி நேரம் ஆயிட்டு மக்களே. சாப்பாடு அப்போதை போய் சாப்பிட்டுட்டே இருக்கணும். பால் கொடுக்காத பற்றியா? சாப்பிடாம இருக்கக்கூடாது. சோறு சாப்பிட பிடிக்கலன்னா சொல்லு மக்களே, வேறு எதுவும் தாரேன். பழம் எதுவும் நறுக்கி தரட்டுமா? பழம் நிறைய கிடக்கு. பார்க்க வந்த எல்லாம் தந்த பழம்லாம் சும்மா கிடக்கு. வெட்டி தரவா? சாப்பிட பிடிக்கலன்னா ஜூஸ் அரைச்சி தாரேன். ஏம்மா கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றும் வேண்டாமோ? பாச புரட்டத்தை கொஞ்சம் நேரம் கம்மியாக வை. ஏன்ட்டி அப்படி சொல்லுதேன்? என் பிள்ளை உடம்பு நல்லா இருந்தால் தானே எனக்கு நல்லா இருக்கும். உன் பிள்ளை நேற்று நைட்டு அழுதான், நீ கூட சேர்ந்து உட்காந்து அழுதல. அந்த மாதிரி தான் நாங்களும் பெற்று வளர்த்துருப்போம். உங்களை நோகாமல் பார்த்து கண்ணுக்குள்ளேயே பொத்தி வளர்த்துருப்போம். இன்றைக்கி ஒருத்தவங்க எல்லாம் கட்டி கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பார்க்கறது கூட ஏங்கி கிடக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்ய? எதுக்குமா இவ்வளோ கவலைப்படுதா? என்ன கட்டி கொடுக்காம நீயே வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ சங்கடப்பட வேண்டாம்ல? என்ன செய்யுது மக்களே? பொண்ணா பிறந்த போய் தானே ஆகணும். இப்போ நான் என்ன எங்கள் அம்மையிட்டே இருக்கேன். நான் இருக்க வரைக்கும் ஒன்றும் பத்திரமா பார்த்துக்கிட்டே மக்களே. நான் இல்லாதப்ப என்ன செய்வனோ எனக்கு தெரியலை. இம்மா சும்மா விடுமா, அதை இதையும் யோசிச்சு பேசிகிட்டு இருக்காம. மல்லியக்கா. ராணி, லட்சுமி, சின்ன பொண்ணு வாங்கட்டி. ஏக்கா வந்துட்டீங்களா? ஆஸ்பத்திரிலேருந்து யாருமே சொல்லலைக்கா எங்களுக்கு. காலையில் தான் ராணி வந்தோம். 8 மணி ஆயிட்டு. மக்களே உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யுது. அது இருக்கும் மக்களே. அதெல்லாம் ஆறி எடுக்க ஒரு 2 மாதம்னாலும் ஆகும். என்ன செய்ய, தாங்கி தானே ஆகணும். பேரம் கிடந்து உறங்குதாவளோ? இன்னும் ராத்திரிலாம் உறக்காமல் இருந்தாவளா? என்னட்டி சொல்ல லட்சுமி, ஒரு உறக்கம் கிடையாது பற்றி. ராத்திரி அம்மை மாவளும் இந்த மாதிரி தான் குத்தி இருப்பா. அவள் 2 பேரும். அவளுக்கும் உறக்க கிடையாது, எனக்கும். அவளைனாலும் உறங்க சொன்னால் அவளும் உறங்க மாட்டான். இவன் ஒரே கீறு ஒரே சத்தம் பார்த்துக்க. தூக்கிட்டே அலைய சொல்லுவான்ட்டு நட்டமாவே நிற்க சொல்லுவான். ஓ, இப்போதே பாட்டிக்கு வேலை வைக்கணும். கீழே போட்டால் சாரு படுக்க மாட்டாவளோ? ஆமாம் சின்ன பொண்ணு. ராத்திரி ஆனால் எப்படி தான் கண்டுபிடிக்கான்னு தெரிய மாட்டேங்கி. கையில் தூக்கி வச்சுட்டு அலைஞ்சோம்னா அழாமல் இருக்காமட்டி. கீழே போட்டோம்னா அந்த ஆளை வீருந்தான் அலறதான் பார்த்துக்க. தூக்கி வச்சுட்டே அலைஞ்சு நடுவுலாம் வலிக்கும்ட்டி. பகலில் படுக்கலைன்னாலும் எங்கிட்டு போய் படுக்க? பிள்ளைக்குள்ளே மூத்த துணி எல்லா துணியும் அலசி விடணும். இவளை பார்த்துக்கிடணும். நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கணும். ஒன்றும் முடிய மாட்டேங்கிட்டு ஒத்தையில்.
ஏக்கா சாப்பாடெல்லாம் செய்ய தரமா இருந்தால் சொல்ல வேண்டியதானே, நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு நேரம் செஞ்சு கொண்டு வந்து தருவோம்லக்கா. அதுக்கே நீங்கள் சங்கடப்பட்டுட்டு கிடக்கிய துணிமணி விட்டு அலசி போட்டால் போதும். சாப்பாடெல்லாம் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்து தருவோம்லக்கா. நீங்கள் ஏன் சொல்லாமல் ஒத்தையில் கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்கிய? அதான் நாங்கள் என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக கறி வைக்க போகிறோம். கொஞ்சம் கூட சேர்த்து போட்டோம்னா நீங்கள் பட்டு சிறையில்லாமல் இருந்துக்கிடுவே. நாளையிலேருந்து விட்டுருங்கக்கா, நாங்கள் செஞ்சு வந்து தாரோம். ஏக்கா ஏட்டி வேணாட்டி உங்களுக்கு என்னத்துக்கிட்டி சிரமம்? ருக்கக்காவும் காலையில் வந்துட்டு தான் போச்சு, அதுவும் சத்தம் போட்டு தான்ட்டி போச்சு. நான் செஞ்சு தரேன், நீ செய்யாத வைக்காதன்னு. என்னத்துக்குமா உங்களுக்கெல்லாம் சிரமம்? வேண்டாமா, நீங்கள் சொல்லுதே எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஏங்க அப்படி சொல்லுதியே? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிடணும். பேரனுக்கு என்ன பேர் வைக்க போறிய? அதெல்லாம் நம்மள்ட்ட அம்மா சொல்லுவாவ. அவைய புருஷனும் பண்ணாட்டி பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நினைக்காவ வைப்பாவ. அது எதுவும் தசு புசுன்ட்டு இடந்தாவ. அதை நான் சொல்லியிருக்கேன், நல்ல அழகான தமிழ் பேராக வைக்கணும், நல்லா கூப்பிடுத மாதிரின்னு. அவைய பாட்டுக்கு அஸ்கு புஸ்குன்னு வச்சாலும் நம்ம கூப்பிடவா முடியுது? ஏம்மா பிள்ளை கிண்டல் பண்ணாதம்மா. அதுவும் உண்மைதாங்க. இப்போ வைக்க பேர்லாம் கூட மாதிரியா இருக்கு. நம்ம பேர்லாம் என்ன அழகா வச்சிருக்காவ, லட்சுமி ராணின்னு. இதுக்கு எதுவும் நினச்சிடாதே. நீங்கள் இப்போ வந்தோடனே வந்துட்டேன்னு இப்போ லட்சுமியாக வந்து கூப்பிட்டோன்னே ஓடி இருந்தாங்க பிள்ளையை பார்க்கணும் ஆசையா. அதான் ஒன்றும் வாங்கிட்டு வர முடியல. சாயங்காலம் போல எதுவும் வாங்கிட்டு வரேனாக்கா, எதுவும் நினச்சிக்கிடாதேக்கா. ஏட்டி சும்மா கடை ராணி, நீ ஒன்றனா அப்படின்னு நினைப்பேன்னா அதுவும் இல்லாமல் என்ன வாங்கிட்டு வரணும்னு என்ன நிர்பந்தமாக இருக்கு? நம்ம பிள்ளைகள் வந்து பார்க்கறதுக்கு என்னட்டு இருக்குது? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்க்குறதே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கெல்லாம் இருக்க பாசம் கூட இது விட்டு இல்லையேட்டி, அதான் கஷ்டமாக இருக்குது. சொந்த ரத்தம் இல்லாத உங்களுக்கே இப்படி துடிக்குது. ஆனால் இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் ஒரு துடிப்போ ஒரு பாசம் ஒன்றும் இருக்க மாட்டேங்க ராணி. என்ன செய்ய? ஏன்க்கா என்னக்காச்சு? இவைய மாமியாரே நாத்தனாரன்னு தான் சொல்லுங்க ராணி. என்ன செய்ய? அவளை எதுலடா சண்டை போடுவோன்னு நிற்கலோ ராணி. இந்த பச்சை பிள்ளைய ஒத்தையில் எப்படி ராணி பார்த்துக்கிடுவா? அவளுக்கு என்ன தெரியுது? 2-3 பிள்ளை பெற்றவளா? இப்போ தானே ஒரு பிள்ளை வந்திருக்கு. இந்த பிள்ளைய பார்த்தா தான் அடுத்த பிள்ளைக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும். அவளுக்கு ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்கிறானி. தூக்கி ஒரு ஆள் கையில் கொடுத்தா தான் பால் கொடுக்கா. அவளையும் பார்த்துக்கிட வேண்டியதாக இருக்குது. அவளையும் குளிக்க வச்சு எடுத்து எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவைய மாமியாரி இப்போயே கூட்டிகிட்டு போகிறேன் நிற்காட்டி வீட்டில் அனுப்பிவிடு. அவள் எதுக்கு கூடுவா? பாசத்தையே கூடுவா. வீட்டில் வேலை பார்க்கறதுக்கா இருக்கும். பிள்ளை பெற்றவளை எப்படி உடனே அனுப்ப முடியும்னு சொல்லு பார்ப்போம். ஒரு 2-3 மாதம்னாலும் கண்ணுக்குள்ளே வச்சு நல்ல முறையாக பார்த்து எடுத்து அனுப்புனா தானே இந்த பிள்ளைகளுக்கு உடம்புல தெம்பு இருக்கும். நல்லா சாப்பாடு கொடுக்கணும், வைக்கணும். உடனே அனுப்பணுமா? மனசாட்சி இல்லாத பொம்பளையா இருப்பா பிள்ளையே. இப்படி இல்லாம இருப்பாளுவளோ? ஆமாம், அவனை பாசத்துலேயே கூட வீட்டு வேலை பார்க்க ஆள் இல்லைன்னு தான் கூப்பிட்ருப்பா. நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்கிடாதீக்கா. ஒரு 4 மாதம்னாலும் பிள்ளையை அசையாமல் வச்சுக்கிடுங்க. நல்ல முறையாக அவ்வளோ உடம்பு பார்த்துக்கிட சொல்லுங்கள். நல்ல சாப்பாடாக கொடுத்து எந்த வேலையும் கொடுக்காம லேசு உடம்புக்கா. அவளுக்கு கிடக்காள கூறு கேட்டவளோ. நீங்கள் அதெல்லாம் கேட்காதீக்கா. அவன் மாமா பிள்ளை பெற்ற அவன் முதல்ல ஆஸ்பத்திரிலேருந்து அப்படியே அனுப்பிவிட்டாலுமோ வீட்டுக்கு விட்டு வந்து பார்க்காமே செஞ்சிருக்கா. நீங்கள் அப்படிலாம் ஒத்துக்கிடாதியா. பிள்ளை 4 மாதம்னாலும் இங்கே நிற்கட்டும். அழகாக பொண்ணோட பார்த்துக்கிடுங்கக்கா. அந்த பிள்ளைலாம் உடம்புல ஆறணும். பிள்ளைகள் எவ்வளோ லேசான உடம்பு தெரியுமா? பிள்ளை பெற்ற உடம்பு. ஒரு வேளை பார்க்க விடாதீங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுவும் சரியாருன்னு சொல்லுங்கக்கா. சாப்பிடலாம் நாங்கள் கொஞ்சம் தாரோம். அந்த பிள்ளை மாசமாக இருக்கும்போது தான் நிம்மதியே கிடையாது. வச்சு பாடாப்படுத்தின வளகாப்பு முடிஞ்சு கூட ஒரு 2 நாள் இவனை விட மாட்டேன்ட்டா. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுக்கா. நீங்கள் பாட்டு ஒரு 4 மாதம் இவனை இருக்கட்டும். பிள்ளை நிம்மதி இருந்துட்டு போவாளா அவளும்? ஆமாட்டி, அதான் நான் இதாக சொல்லிட்டேன். அப்படிலாம் விட முடியாது. 4 மாதம் பார்த்து வச்சு தான் அனுப்புவேன்ட்டேன். உடனே அவன் என்னங்க தெரியுமா? திருப்பி பிள்ளை அனுப்பிடும்போது 2 பவுனில் செயின் போடணுமா ராணி? இது எந்த ஊரில் இருக்க சொல்லு பார்ப்போம். ஏதோ நம்மளால் கிடச்ச செய்துங்க வைங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 2 பவுனில் செயின் போடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம். இப்படி பண்ணுது அளவு இலக்கட்டை வாரும்போது 2 பவுனில் செயின் போடணுமா? சங்கடமாக தெரியுதுட்டி. பிள்ளை ஒன்றும் போட்டு அனுப்பாமல் இருந்தால் அவளுக்கு தான் போட்டு சேரப்படுத்துவாளுவ. என்ன செய்யுதுன்னே தெரியல. கொஞ்சம் யார்கிட்டையாவது கடனை உடனே வாங்கி தாண்டி போட்டு விடணும். போட்டு விட்டோம்னா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அங்கிட்ட இங்கிட்ட ஏதோ ஒரு வேலையை பார்த்து கடனை அடைக்கிறது. வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ நகை விற்கிற வேலைக்கு 1 பவுன் வாங்கினாலே 1 லட்சம் வந்துடும் போல். நான் என்ன தான் செய்ய போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. பிள்ளைகளுக்குன்னு வரும்போது செய்யாமே இருக்க முடியல. அவளை குத்தி குத்தி காமிப்பாவளாட்டி ஒன்றும் செய்யலை வைக்கலன்ட்டு. அதனால அவளை செய்யாமே இருக்க முடியாது. ஏதாவது கடனை தான் ராணி வாங்கணும். சரி, ஏன் தான் இப்படி இருக்காவளுன்னு தெரியல. அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு இப்படி வெக்கமே இல்லாமல் கேட்டு வாங்கிடுது. அவன் என்னக்கா இப்படியும் பல ஜென்மங்கள் இருக்க தான் செய்யுது. ஆமாம் சின்ன பொண்ணு, என்னத்தை சொல்லுது சொல்லு பார்ப்போம். பிள்ளைக்காண்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பிள்ளை அங்கே கொடுத்துட்டோம் பற்றி அதுக்காக ஒவ்வொன்றையும் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, வந்தலேருந்து நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்கட்டி. காப்பி எதுவும் போட்டு தரேன். ஆமாம், சும்மா இருங்க. நாங்கள் அப்படி பல மைல் தாண்டி வந்திருக்கோம். எங்களுக்கு உட்கார வச்சு காப்பிலாம் போடுதாவே. அடப்பு வாங்கக்கா. நீங்களே பிள்ளை வச்சுட்டு பாடாப்பட்டு இருக்கிய. இனி நாங்கள் வேற கூட தொந்தரவோ? நீங்கள் என்ன காப்பி என்ன சொல்லுங்கள், நாங்கள் போட்டேன்னு தரோம். வேலையெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாங்க்கா. பிள்ளையை பார்த்துட்டு நீங்கள் இருங்க. பாவம், உங்களுக்கும் உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணும்ல. நீங்களும் கிடந்து ஓடி ஓய்வு எடுக்காமல் இருக்காதியே. நீங்களும் கொஞ்சம் நேரம் பேரன் தூங்கும்போது படுத்து உறங்கிடுங்கக்கா. பிறகு ரெஸ்ட் ஒன்றும் கிடைக்காது.
எங்க ராணி பிள்ளை பெத்த வீட்டில் என்ன 10 பேர் இருந்தாலும் வேலை இருக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு. சரிக்கு மல்லியாக்கா, நீங்கள் அதை இதையும் போட்டு இது பண்ணி கவலைப்பட்டுட்டு இருக்காது. என்ன ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க, அதெல்லாம் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் சும்மா இதையும் போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காது. பிள்ளையை மட்டும் நல்ல முறையாக பார்த்துக்கிடுங்கக்கா. அவன் மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கிடுங்க. இந்த குழந்தை பற்ற நேரத்துல எல்லாம் மனசு தன்னால் இருந்து யோசிக்க சொல்லுங்கக்கா. கண்டதையும் கட்டதையும் பிள்ளைகளே யோசிக்குங்க. நம்ம தான் கூட இருந்து நல்ல முறையாக பார்த்துக்கிடணும். அது என்னமோ இங்கிலீஷில் பேரெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுக்கா. நம்ம மனசு ஒரு மாதிரி லேசாக இருக்குமா, அதை இனியும் யோசிக்க தோணும். நம்ம கூட இருந்து பொண்ணு போல பார்த்துக்கிடணும் பிள்ளைகளை. நம்ம அந்த பிள்ளைகளை எந்த குறையும் சொல்லாமல் நம்ம கூட இருந்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பிள்ளை மனசு கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னக்கா பார்த்துக்கிடுங்க. சரி சரி லட்சுமி. சரிக்கா, அப்போ நாங்கள் போயிட்டு சாயங்காலம் போகிற வாரம். என்ன நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்து உறங்குங்க. இருட்டி காப்பினாலும் போட்டு தரேன். இருக்கட்டும்க்கா. சரி நாங்கள் வாரம். என்ன சரி டீ.